சொல்லி எனக்கு கட்சி கூட்டங்கள்லயே பெருமாளையே முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் சொல்லுங்க. முதலமைச்சர் கைக்குள்ள தண்ணி இருக்காரு, கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போனா என்ன ஆகும்? இன்னைக்கு மாதிரி ஜெனரேட்டர் சரி, இன்வெர்டர் போடுற மாதிரி இன்னத்துலயும் ஒர்க் பண்ற மாதிரி இன்வெர்டர் ஏசியாவது போட்டுருப்பாங்களா? தொடர்ந்து ஓடுற ஒரு நாடு அங்கே கொசுக்கள் என்ன பண்றது? முதலமைச்சர் தான் இன்னைக்கு வந்து இதை பத்தி நீங்க பாருங்க. காமராஜர் காலத்துல இந்த ஏபிசி ஏதாவது சின்ன பாங்க 2 பேர் துப்பாக்கியோட கூட அவங்க வந்து ரூம் வார்த்தை நினைக்கிறாங்க. கரண்ட் போனால்தான் இவன் ரூமை திறந்து வெளியே வந்தாரு. ஐயா நம்ம ஏன் கரண்ட் வச்சு கஸ்டடியா இருக்கு பாக்குறாரு. இவரோட பெஞ்ச் இருக்கு. இந்த பெஞ்சை நீங்க இந்த தெரியல போது எதுக்குங்க ஓடியா சரிவு போட்டாங்க. போனோம்னா அங்க காப்பு அத்தடி தானே ஓபம் தானே காப்பு படுத்துட்டு தூக்கிட்டாரு. போது வந்து தலைமாட்டுல திடீர்னு சின்னவா என்னவா இது கற்றை. காமராஜர் பற்றி நம்ம பள்ளிக்கூடங்கள்ல எழுதாத கட்டுரை அவருடைய வாழ்க்கை சம்பவத்தில் சட்டம் என்னவா இருக்கணும் சொல்லுங்க? என்னவா இருக்கணும்? பாகிஸ்தான். ஏன்னா இன்னைக்கு அப்படித்தான். இவனுக்கு இருநூறு எடுத்துச்சுன்னா கூட இன்னைக்கு இருக்க பயம் பாகிஸ்தானுக்கு சரி சட்டம் அது ஒரு பகுதி அரசியல். இதை பத்தி நம்ம எழுதணுமா அப்படின்னா என்ன தேவையா இருக்கு? மக்களுக்கு உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் அன்பு செலுத்தணும், எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. எல்லாரும் விரோதியாரு. பஸ் ஸ்டாண்ட்ல போனீங்க அப்படின்னா நீங்கள் சமமாகிறீர்கள் உங்கள் அருகில் இருக்கலாம். திருப்பி பார்த்தோம் இருக்காங்க பார்ப்பாக இருப்பார், பண்ணி இருப்பார், கண்ணாடி போட்டுப்பார். இந்த பஸ்ஸை கவனமாக வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? பஸ் எங்க இருக்கு? இந்த பையில தொட்டு பார்த்து இப்போ உண்மையிலேயே திருடனுக்கு தெரிஞ்சு போச்சு பஸ் எங்க வச்சிருக்காங்க. இப்ப தலைமாட்டில் காமராஜர் தலைமாட்டில் ஒரு சண்டை இருந்துச்சு. அது என்ன போலீஸ்காரங்க கொடுப்பாங்கல்ல சூ அது சரக்கு நகை மணல்ல கட்டு நகை மத்தம் கேட்டோம்னா இவர் நிமிந்து பாக்குறாரு. தலைமாட்டில் உடனே டால்மாட்டில் வந்து 2 பேர் துப்பாக்கியோட நிற்கிறாங்க. எதுக்கு? ஆவடு பிரதம மந்திரி வந்தாரு அப்படின்னு மதுரை ஏர்போர்ட்ல இறங்கி தூத்துக்குடி போறாரு. அவ்வளவு பாதுகாப்பா ஆட்கள் இருக்க முடியாது. ஒரு முதலமைச்சருக்கு 2 பேரும் துப்பாக்கியோட கால்மாட்டில் வராது தலைமாட்டில் வராது நிற்கிறாங்க. நீ காவல் நான் வச்சு பாருங்க. நான் தூங்கிட்டேன்னா நீ எங்க வேற பாக்குறீங்க இல்லையா? இல்லங்க ஒரு விஷயம் நினைச்சுக்க. வேப்பமரத்தடியில ஒரு சாதாரண பெஞ்சில முதலமைச்சர் தூங்குவார்னு எவனுக்கும் தெரியாது. அதனால எவங்க என்னை காண வந்தாங்க. நான் இங்கேயே படுத்துருக்கேன். நீ தயவு செய்து காலையில வரையில் போயிட்டு நீ போய் ரெஸ்டாரண்ட் நான் ரெஸ்டாரண்ட் உங்க இப்படி ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு நீங்கள் பார்க்கணும். முதலமைச்சர் எம்எல்ஏவையா நடத்தி ஒரு வார்டுல ஜெயிச்ச கவுன்சிலர் அப்படின்ற மாதிரியான இன்றைய தேவை என்பது இன்றைக்கு மக்களுக்காக தேர்ந்தெடுப்பதற்கு மக்களுக்காக ஆட்சி செய்வர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நிறைய உதாரணங்கள். இப்படி ஆட்களாக இன்றைக்கு இருப்பவர்கள் இருக்கிறார்களா கேள்வி பற்றி இப்ப மறுபடியும் பழையபடி பள்ளிக்கூடத்தில் நீங்கள் முதலமைச்சரானா
அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரைகளை கொடுப்பாங்க. எல்லாரும் கட்டுரை எழுதுவீங்க. நீங்க முதலமைச்சரானா என்ன பண்ணுவீங்க? யாராவது ஒரு சொல்லுங்க, கிண்டலா கூட கதை சொல்லுங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் சீனியர் சேர்ந்து நான் சட்டையை சேர்ந்து நீங்க கிண்டலா கூட பண்ணுங்க. நீங்க முதலமைச்சரானா என்ன பண்ணுவீங்களா? சும்மா சொல்லு, நீங்க முதலமைச்சரானா என்ன பண்ணுவாங்க? சரி கேட்கல. இப்ப இருக்கிற மாதிரி சலுகைகள் தர்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஜிஎஸ்டி எல்லாம் தெரியுமா அப்படின்னு இவங்க என்ன அப்படின்னா மக்கள் நல திட்டங்கள் பத்தி பேசுறாங்க. ஒரு உண்மையை இழந்தது என்றால் நான் முதலமைச்சரானால் முதல்ல வாடகை செஞ்சு போகணும். முதலமைச்சர் வெளியே போவதற்குனால எங்கேயாவது ஒரு பெரிய வீடா கட்டிடும். நான் எல்லாம் முதலமைச்சரானா அதைத்தான் செய்யும். நான் முதலமைச்சரா இப்ப யோசிச்சு பாருங்க. உண்மையை எழுத ஆரம்பிச்சோம். உண்மையை எழுத ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருக்கு. நான் முதலமைச்சரானா எப்படியாவது அந்த முதலமைச்சர் நமக்கும் வீச்சுல வந்து ஒரு சமாளம். நான் முதலமைச்சரானால் வந்து துணை கொள்கிறேன். நான் முதலமைச்சரானால் தோழிகளை அழைத்து பக்கத்தில் வைத்திருப்பேன். நிச்சயமா நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நான் எந்த கட்சிக்காகவும் கட்சிக்கு எதிராகவும் இப்ப நான் பேசுறேன். இது கட்சியா சொல்லி கொடுத்துச்சு. கட்சியினுடைய தலைவரே வந்து ஊழல் குற்றச்சாட்டுல ஜெயிலுக்கு போன கட்சி ஒன்னும் நிரூபிக்கப்பட்ட விஷயம். அதுல போய் சொல்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜெயலலிதா வந்து ஜெயிலுக்கு போனாங்க ஊழல். எனக்கு தெரியும் கருப்புக்கோட்டையில பஞ்சவரம்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ இருந்தாரு. சாகரது வரை வாடகை வீட்டுல இருக்கு. ஆவின் வாரிய தலைவரா இருந்தாங்க. ஒரு பாக்கெட்டுக்கு 10 காசு வாங்கியிருந்தா கூட கமிஷன் வாங்கியிருந்தா கூட அவர் பல கோடின்னு ஒரு பெரிய வீட்டுக்கு செத்தவங்க எல்லாரும் சொன்னாங்க. அவர் இறுதியில் உலகிய தெரியாம பிழைக்க தெரியாத மனிதர்கள் பற்றி நீங்க ஒரு கட்டாயம் யாருன்னா விளைக்க தெரியாது. நியாயமான ஆட்கள் யார்? அவர் காசு வாங்கினாங்க கரெக்டா காரியத்தை முடிச்சு. கரெக்டான 3 லட்சம் ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன்னா கரெக்டா முடிச்சு கொடுப்பேன். ரொம்ப நியாயமான 3 லட்சம் ரூபாய் வாங்கி வேலை வாங்கி தரேன்னு சொல்லுவேன். நியாயமான ஆள். காசு வாங்க மாட்டேன்னு சொல்றேன் குழந்தை கிடையாது. இது பற்றி நீங்க ஏதோ நிறைய பேர் பார்க்க சம்பவங்கள் வாட்ஸ்அப்ல வருது, யூடியூப்ல வருது.